வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நமக்கு டெய்லி ரொட்டீன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம எந்திரிக்கிறோன்னா அந்த டைமுக்கு நம்ம எந்திரிச்சு பழகினா தான் கரெக்டாக நமக்கு வரும். ஒரு நாள் நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆக்கிட்டோம்னாக்கா நமக்கு அந்த நாள் ஃபுல்லாக என்ன ஆகும், எல்லாமே லேட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனதால் ஆஃபீஸ்க்கு அறக்க பறக்க ஓடுற மாதிரி இருக்கும், குழந்தைகள் அவசர அவசரமாக கிளப்புற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இல்லையா, ஒரு 5 நிமிஷம் லேட்டாக எந்திரிக்கிறது. ஆனால் இதே மாதிரி விஷயந்தான் நம்ம ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கும் நடக்குது. ஒரு ரொட்டீன் மாறுபடுது அப்படின்னாக்கா அந்த ரொட்டீன் மாறுபடுச்சுன்னா அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுலேருந்து பெரிய ஒரு சேலஞ்சு ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரொட்டீன் மாறி அந்த அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிறது அடுத்து என்ன அப்படின்னு தெரியாமல் திணற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் நடக்குது. ஸோ இந்த குழந்தைகளுக்கு ஒரு டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு ஏன் இன்றைக்கி இதை பற்றி நான் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்டு என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க, மேம் குழந்தைகளுக்கு டெய்லி ரொட்டீன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்கள எப்படி நம்ம ரொட்டீனாக எப்படி அவங்கள என்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டெய்லி ரொட்டீன் ப்ளஸ் அவங்கள எப்படி என்கேஜ் பண்ணுறது அப்படின்றது சேர்த்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லா பெற்றோர்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இங்கே தான். இந்த சின்ன ஒரு மிஸ்டேக்னால வேறு விதமாக அது வெளியே நமக்கு தெரியும், அது நம்ம வேறு ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கான சொல்யூஷன் தேடி போயிட்டுருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டெய்லி ரொட்டீன் எப்படி பண்ணுறது, குழந்தைகளை காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம எப்படிலாம் என்கேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னாக்கா அந்த 7 மணிக்கு குழந்தையை எழுப்பி விட்ருங்க. அந்த எழுப்பி விட்றதில் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. இன்றைக்கி டயர்டாக இருக்கிறான், கொஞ்சம் தூங்கட்டும், இல்லை இன்றைக்கி நமக்கு வேலை இருக்கிறதுனால நம்ம அதை முடிச்சுட்டு அப்புறம் அவனை எழுப்புவோம் அப்படின்றது இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு டைமுக்கு எந்திரிச்சிருங்க. உங்கள் வேலையை நீங்கள் என்னென்ன முடிக்க முடியுமோ முடிச்சு வச்சுக்கோங்க. கரெக்டாக 7 மணிக்கு எழுப்பணுன்னாக்கா அந்த குழந்தைய எழுப்பி விட்ருங்க. ஸ்கூலுக்கு போகணும், எந்திரி, டைம் ஆச்சு எந்திரி, ஏதாவது ஒன்று சொல்லி அந்த குழந்தைய எழுப்பி விட்டுட்டு அடுத்த வேலையை என்ன ரொட்டீன் இருக்கோ அந்த ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அதை செஞ்சுக்கிட்டே வாங்க. எழுப்பி விட்டுட்டு அந்த குழந்தைக்கு நீங்கள் ஏதாவது சுடு தண்ணி கொடுப்பீங்க, உங்கள் ரொட்டீனில் இருக்குது அப்படின்னாக்கா அது பண்ணுங்கள். இல்லை பால் குடிப்பீங்கன்னா கொடுங்க. அப்புறம் டாய்லெட் போகிறது, குளிக்கிறது, ட்ரெஸ் போட்டுக்கிறது, அப்புறம் சாப்பிட்றது, ரெடி ஆகிறது, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்னு காலையில் ஃபிக்ஸடாக இந்த ரொட்டீனை வச்சுக்கோங்க. இந்த ரொட்டீனை வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காலையில் நிறைய டைம் இருக்குது, அந்த குழந்தை 6 மணிக்கே எழுந்திரிச்சிருவான் அப்படின்னு சொன்னால் 6 மணிலேருந்து எப்படி என்கேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 1 ஹவர் டைம் கிடைக்குது குழந்தை கூடனாக்கா அந்த குழந்தைகிட்ட அந்த நேரத்தில் வீட்டு வேலைகளை நீங்கள் ஏதாவது செய்கிறப்போ இன்வால்வ் பண்ணி செய்ய வைங்க. அப்போ லாங்குவேஜை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறீங்கனாக்கா தோசை ஊற்றுறப்போ வா நம்ம 2 பேர் சேர்ந்து தோசை ஊற்றலாம், எனக்கு மாவு எடுத்து கொடு, எனக்கு கரண்டி எடுத்து கொடு, எண்ணெய் ஊற்றி கொடு, எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு நீ வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு, வெங்காயம் 2 எடுத்து கொடு அப்படின்னு ஏதாவது அந்த குழந்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண வைக்கிறது, இல்லை சீக்வென்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறது, இல்லைன்னா உங்கள் கூட அமைதியாக உட்காந்து கவனிக்கிறது, நீங்கள் பேசுகிறத கவனிக்கிறது, இல்லை ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த குழந்தையை ஈடுபடுத்துங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைய வெட்டியாக நீங்கள் ஏதாவது சும்மா டிவியோ ஃபோனோ பார்க்குறதுல இருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டியில் அந்த குழந்தைய நீங்கள் இன்வால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போனால் அந்த ரொட்டீன் தனியாக இருக்கும். அங்கே கரெக்டாக அந்த ஷெட்யூல் டைம் டேபிள் போட்டு இது இப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைம் டேபிள் படி அது பாட்டுக்கு அது நடக்கும். ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன ரொட்டீன் அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கூலில் நிறைய கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, எங்கள் வை அப்படின்னா வச்சு தான் ஆகணும், வைக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, உட்காருனா உட்காந்தான் ஆகணும். ஸோ சில சமயத்தில் அந்த குழந்தைக்கு கில்ட்டு, ஷேமு, அப்புறம் நிறைய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், சென்சரி ஓவர்வெல்மிங்கு, ஓவர்லோட் சென்சரி இஷ்யூஸு. ஸோ இது எல்லாமே அந்த குழந்தைக்கு சேர்ந்து வீட்டுக்கு வர்றப்போ எல்லாத்தையும் சேர்த்து வீட்டுக்கு வந்தால் தான் சேஃப் பிளேஸ். ஸோ வீட்டுக்கு ஒரு டேண்ட்ரம் அந்த சில குழந்தைகளுக்கு இருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் நான் சொல்லலை, சில குழந்தைகளுக்கு அந்த டேண்ட்ரம்ஸ் வீட்டுக்கு வந்தோடனே இருக்கும். ஸோ அப்போ அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணேன், ஸ்கூலில் என்ன பண்ணேன், சாப்பிட்டியா, வச்சியா, என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேள்வி மேலே கேள்வி நம்ம கேட்காம அந்த குழந்தை வந்தோடனே வா அப்படின்ட்டு அந்த குழந்தைய ஹக் பண்ணிவிட்டு கொஞ்சிறது, விளையாடுறது, ஏதாவது ஒன்று ஹக் பண்ணிவிட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த குழந்தைய நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் பண்ண பிறகு அந்த குழந்தை ஓகே அப்படின்னாக்கா சாப்பிட்றதுனா சாப்பிட வைங்க. இல்லைன்னா ஏதாவது தூங்குகிற டைமாக தூங்க வைங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்து தூங்க வைங்க, தண்ணி கொடுங்க, என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுங்க. ரெஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த குழந்தை எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து அமைதியாக தூங்குறாங்களோ
எவ்வளோ எவ்வளோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க பிரிஸ்காக இருப்பாங்க. லேர்ன் பண்ணுற எபிலிட்டியும் அந்த குழந்தைக்கு ஜாஸ்தியாகும். இல்லை தூங்க வச்சா சரி வராது, நான் சொல்லி தான் கொடுப்பேன் அப்படின்னாக்கா அது சில குழந்தைகளுக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில குழந்தைகளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதையும் நீங்கள் உங்கள் குழந்தைய பொறுத்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு ரெஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் எடுக்கட்டும், பரவாயில்ல. அப்புறம் ஈவினிங் ஆனோடனே நமக்கு ரொட்டீன் மறுபடியும் புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆகும். ஏன்னா தெரப்பி கூட்டு போகணும், இல்லை ஒரு பார்க்கு கூட்டு போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டு போகிறோம். என்ன ஷெடியூல் உங்களுக்குன்றதை அந்த குழந்தைகிட்ட முன்கூட்டியே சொல்லிவிடுங்க. நீங்கள் ஷெடியூலை விஷுவலாக போட்டு வச்சாலும் ஓகே, இல்லை வாயில் சொன்னாலும் ஓகே, இல்லை டெய்லி அதை ஃபாலோ பண்ணி காமிச்சு அந்த குழந்தைக்கு புரிய வச்சாலும் ஓகே. பட் அந்த ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ரொட்டீனை நீங்கள் ஃபிக்ஸடாக ஃபாலோ பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு மைண்ட் செட் ஒன்று வரும். இது நான் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இதுதான் நடக்கும், அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் நான் பார்க்க போகலாம், இல்லை அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு, இல்லை பெட்டு கூட விளையாடலாம், இல்லை ட்ராயிங் பண்ணலாம், கலரிங் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அடுத்தடுத்து என்ன வருதுன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சால் குழந்தையோட ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் அப்படின்றது ரொம்பவே கம்மியாகும். அப்போ அந்த குழந்தைங்க ஈஸியாக நம்மக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒன்று ஃபிக்ஸடாக என்ன நடக்க போகுதுன்றதை அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வச்சுருங்க. மீன்வைல் இந்த டைமில் உங்களுக்கு விளையாடுறதுக்கு, இல்லை இந்த குழந்தை கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இந்த குழந்தை கூட புக் ரீடிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு டைமை அந்த குழந்தைக்காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த குழந்தைக்கு இதெல்லாம் ரொம்ப தேவையான விஷயம். விளையாட்டு அப்படின்றது நிறைய பெற்றோர்கள் பண்ணுறதே கிடையாது. விளையாட்டுன்ற சாக்கில் சொல்லி தான் கொடுக்குறோம், விளையாடுறது கிடையாது. விளையாடுங்க சொல்லிக் கொடுக்காதீங்க. இன்னொன்று ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் புக் ரீடிங் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. புக் ரீடிங்கில் நிறைய ஒக்காபுலரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான டாஸ்க்குக்கு ஒரு இடம் வச்சுக்கோங்க உங்கள் ஷெடியூலில். இதை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தை ஈஸியாக நீங்களும் உங்கள் பங்குக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும், அந்த குழந்தை பங்குக்கு விளையாட்டு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷெட்யூல் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து இருக்கணும். நமக்கு தேவையானது மட்டும் கிடையாது, அந்த குழந்தைக்கும் தேவையானது அதில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வெளியே போய் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடு டின்னர் டைம் அப்படின்றப்போ அட்லீஸ்ட் காலையில் மார்னிங் அறக்கு பறக்க ஊட்டி விட்டுருவீங்க, சாப்பிட்ருவாங்க. ஸ்கூலில் மத்தியானம் சாப்பிட்ருவாங்க, இல்லை வீட்டுக்கு தனியாக நீங்கள் ஊட்டி விட்டுருவீங்க. அட்லீஸ்ட் நைட் டைம் ஹாவ் டின்னர் டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி. ஒரு 3 பேர் ஃபேமிலியில் இருக்கீங்களா, 4 பேர் இருக்கீங்களா, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு பழகுங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ எனக்கு இது வேணும், அது வேண்டாம், இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இந்த தட்டு தான் வேணும், அந்த தட்டு தான் வேணும், இந்த ஸ்பூன் வேணும் அப்படின்னு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது இந்த குழந்தை கவனிக்கும். கவனிச்சா தானே அந்த குழந்தை பேச முடியும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ஷனுக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஸோ அந்த குழந்தையும் கவனித்து இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு நாள் நடக்காது, கண்டிப்பாக அது நடக்காது தெரியும். ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ அந்த குழந்தை அதை பார்த்து பார்த்து பழகுனா அதுக்கப்புறம் அவங்களாவே அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ அது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதுறது, அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் நைட்டு ஸ்லீப்பிங் டைம். ஸ்லீப்பிங் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் உங்கள் ரொட்டீனில் வரணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ப்ரொலாங் பண்ணுறது, நைட் லேட்டாக படுக்கிறது. லேட்டாக படுக்கிறது ஒரு 11 மணி அப்போ தான் படுக்கவே போகிறது. நாங்களும் டயர்டாக இருக்கோம் மேம், நாங்களும் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணுன்னு தோணும், கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்ருப்போம், இல்லை கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போம். அப்போ குழந்தைக்கும் சரி அவனும் பார்ப்பான். ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நாங்கள் வச்சுருப்போம் அப்படின்னாங்க. பட் அது நைட் டைமில் நீங்கள் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தைய தூங்க வச்சுருங்க ஃபஸ்ட்டு. நீங்களும் போய் ஒரு 9 மணி இல்லை மேக்ஸிமம் 9:30 10க்குள்ளே அந்த குழந்தை தூங்குறதுக்கு பெட்ரூமுக்கு போயிடணும். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு அட்வைஸு. ஏன்னா ஒரு 9 மணி ஆச்சுன்னா லைட்டெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க, லைட்லாம் டிம் பண்ணிவிடுங்க. 4 லைட் இருக்கிறதுல 2 லைட் தான் இருக்கும், 3 லைட் இருக்கிறதுல 1 லைட் தான் இருக்கும். அந்த மாதிரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமைதியாக, அப்போ தான் அந்த தூக்கம் அப்படின்ற சென்ஸ் அந்த குழந்தைக்கு ஸ்டார்ட் ஆகும். அமைதியாக இருங்க, எந்த கேட்ஜெட்ஸும் கொடுக்காதீங்க, டிவி போடாதீங்க, ஃபோன் கொடுக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. குழந்தை அமைதியாக இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே டைம் ஆச்சு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 9:45 இல்லை 10 ஆனோடனே டக்குன்னு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக கதவை மூடிட்டு நீங்களும் எந்த ஃபோனும் பார்க்காம அவன் பக்கத்தில் போய் படுத்துருங்க. சப்போஸ் அந்த குழந்தைக்கு ஸ்டோரி நீங்கள் சொன்னால் பிடிக்குமா, இல்லை பாட்டு பாடினா பிடிக்குமா, என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யுங்க. இல்லை ஒன்றுமே பிடிக்காதா, அமைதியாக இருங்க, அந்த குழந்தை கொஞ்சம் இடத்துல தூங்கிடும். தூங்கின பிறகு அந்த குழந்தைய நீங்கள் கம்ஃபர்ட்டாக படுக்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். இல்லை உங்களுக்கும் தூக்கம் வரத நீங்களும் தூங்குங்க. நீங்களும் தூங்கினா தான் அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உங்கள் டேவாக ஆரம்பிக்கலாம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் நாள் ஃபுல்லாக பெர்ஃபெக்டாக போகும். இன்னொன்று 24/7 குழந்தைகளை என்கேஜ் பண்ண முடியுமா? பேரண்ட் கேட்டிருந்தாங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு.
பட் சொல்கிறது பெருசு இல்லை, இதெல்லாம் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறது தான், ஒரு ஃபிக்ஸடாக ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். அதுதான் மாற்றம். என்னென்ன இன்க்ளூட் பண்ணணுன்றதையும் நான் சொன்னேன். ஆனால் இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா 24/7 நீங்கள் குழந்தைய என்கேஜ் பண்ணணுமா? அது நம்மளால் முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 24/7 அதாவது நாள் முழுக்க நம்ம என்கேஜ் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. we also have our own work. நாமளும் நம்ம வேலையை பார்த்துக்கணும், நம்ம செல்ஃப் கேர் நம்ம பார்த்துக்கணும், நம்ம வீட்டு வேலையை நம்ம பார்க்கணும், அவங்களுக்கான சமையல் வேலையை நீங்கள் பார்க்கணும், எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும், வேலைக்கும் போகணும், சம்பாதிக்கவும் செய்யணும். அப்படின்றப்போ 24/7 முடியாத காரியம் குழந்தைகளை என்கேஜ் பண்ணுறது. லீவ் நாளில் கூட நம்மளால் முடியாது. நம்மளுக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், நம்மளும் மனுஷங்க தானே, எல்லாராலையுமே முடியவே முடியாது அது. ஸோ அதனால் குழந்தைகளை ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஃப்ரீயாக விடுறது கூட நல்லது. அப்படி நீங்கள் ஃப்ரீயாக விட்டு அவங்களுக்கு போர் அடித்தாதான் அவங்களா க்ரியேட்டிவாக ஏதாவது கற்றுக்குவாங்க. நம்ம இது பண்ணு அது பண்ணு இந்த கிளாஸ் கொண்டு போகிறேன் அந்த கிளாஸ் கொண்டு போகிறேன் அப்படி எப்படி நம்ம அவ்வளோ டைட்டாக வச்சுருந்தாலும் அந்த குழந்தை ஆர்கனைஸ்டாக இருக்கும், தப்பே இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அந்த குழந்தைக்கு போர் அடித்தாதானே தானாக சொந்தமாக யோசித்து ஒரு விளையாட்டு விளையாடும். ஏன்னா நிறைய பேரை சொல்லி நான் கேட்டிருக்கேன், அவனா எந்த பொருளை எடுத்து விளையாட மாட்டான், அவனா ஒரு நாள் கூட புக் எடுத்து வாசிக்க மாட்டான், அவனா ஒரு பொருளை எடுத்து இதை யூஸ் பண்ணணுன்றது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு நம்ம விடுறது கிடையாது. அந்த குழந்தைய நம்ம என்கேஜ் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு டிவியாவது போட்டு விட்றோம். ஏன் டிவி போட்டுறோம்? அந்த டிவி போடுற நேரத்தில் அப்படியே விடுங்க, என்னனாலும் பண்ணிக்கட்டும். சில பேர் சொல்கிறாங்க பிஹேவியர் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது மேம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஸ்டார்ட்டே ஆகாது. அமைதியாக இருக்கிறதால பிஹேவியர் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுமா? சில குழந்தைகளுக்கு மேபி போர் அடிக்குது சொல்ல தெரியாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் ஏதாவது நிறைய டாய்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சு அவனுக்கு காமிங்க, இதெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்றதை காமிங்க. அந்த குழந்தை அவங்களாவே அவங்கள என்கேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ தான் அந்த செல்ஃப் ப்ளே, க்ரியேட்டிவ் ப்ளே அப்படின்றது உருவாகும். ஸோ அவங்களுக்கு ஆப்ஷனே தெரியாதப்போ மேபி அவங்க டென்ஷன் ஆகலாம். ஆப்ஷன்ஸை நீங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு இது பண்ணுன்னு ஆர்டர் பண்ணாதீங்க, இதெல்லாம் இருக்குன்றதை காமிங்க. அந்த குழந்தைய அதை பார்த்து உட்காந்து விளையாடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் என்னோடய அட்வைஸ். காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்படி பார்த்துக்கிறது, டெய்லி ரொட்டீன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.